தனது மகன் சுடலையும் சுடல தெய்வம் கதை பாட சுடலையோட கதை பாட மீனாட்சி வந்தருவாய் தாயே யாத்து மலை இறக்கு மலை யாழு மலை பொதிக மலை தன்னது சொரிமுத்தையா வாசல் மேல வாசல் கொலுவரு பரமபீடம் பிறந்தவள் பேச்சி பரமகுல தாயான பேச்சியம் வரங்குடுத்த எந்தாயே வரங்குடுத்த எந்தாயே வாக்கில் வந்த சுடரழிவிலே பிறந்த பாலகன் ஆமையா சுடலை முத்து சுடலை கண்ணு ஆமா மாயாண்டி சுடலை ஆமா தில்லைவனம் போவாண்டி செத்தப்பெணம் திம்பாண்டி ஆண்டி மயானம் போவாண்டி மாண்ட பிணங்கள் எல்லாம் திம்பாண்டி சுடலை ஆமையா மடையடியிலே அமர்ந்த மயாண்டி வருவார் மடையடி சுடலை ஆமா நமக்கு ஒரு நாள் மலவில்லை வெள்ளி கையிலாசத்தில் ஐயாதி வெள்ளி கையிலாசத்தில் அங்கே யாரெல்லாம் இருந்தார் அந்த ஆதி வெள்ளி கைலாசத்தில் அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தார் கைலாசமலையாதே பார்வதியும் பகவான் பவுசுடனை கொலுவேருந்தா கொலுவருக்கும் நாளையே வைகுண்டம் தன்னாதே சாமி பச்சமாலும் லட்சுமியும் பவுசுடனே கொலுவிருந்தார் பரமலோக பட்டணத்தில் பிரம்மாவும் சரஸ்வதி படி பெரியமுடன் கொலுவிருந்தார் தெய்வலோகம் தன்னாரிலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடன் கொலுவிருந்தார் படி கொலுவிருக்கும் நாளையில தேவர்களாம் முனிவர்களாம் தேவ சித்தார்த்தி கூட்டங்களா நால்முகனா நல்முனி நல்ல கலை கோட்டு மாமுனி அகத்தியராம் புனந்திரர் அழகு கும்ப மாமுனி இந்திரனா சந்திரனா வரணராஜன் வாயு தேவன் சாமி குண்டோதரன் மன்மதன இப்படி கைலாசமலையதேல ஆதி கைலாசமலையதேல அருமையுடன் இருந்தார் இப்படி கொலுவிருக்கக்கூடிய காலத்தில் ஆதி நாளையிலே இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக எங்கு பார்த்தாலும் இருள்மயம். இந்த இருளிலே ஓமிங்க உபாயம் வந்து பிறந்தது. ஒரு சத்தம் வந்தது பாத்துக்க. உலகத்திலே முதலாக தோன்றியவள் யார் தெரியுமா?
ஓம் எங்க ஓயத்திலே ஆதி பராசக்தியானவள் பிறந்தாள். சக்தி சக்தி. ஆமா, ஆதி பராசக்தி பிறந்த உடனே இரண்டாவது அம்மா என்று ஒரு குழந்தை பிறந்ததாம். அவர்தான் மூத்த பிள்ளையாக விநாயகப் பெருமான் மகளே என்று ஆவணித்துக் கொண்டார். மூணாவது ஒரு ஆள் பெண்ணே என்று பிறந்தார். அவர் யார்? அவர்தான் சிவபெருமான். சக்தி மட்டும் இருந்தா போதாது, சீவன் உடல்ல உயிர் இருந்தா தானே ஆண்ட முடியும். சிவனை கணவனாக அணிந்து கொண்டாள் பார்வதி. சக்தி அணிந்து கொள்ள நாலாவது தங்கை என்று ஒரு ஆள் பிறந்தாரு. அவர்தான் வைகுண்ட பெருமான் அண்ணா என்று அழைத்துக் கொண்டார். இப்படி இருக்க ஆண்டவர் சிவபெருமான் இந்த அகில உலகங்களை படைத்தார். 7 புதலங்களை என்ற சராச்சரங்களை படைத்து விட்டிருக்க உலகத்துல இந்திரலோகம், சந்திரலோகம், அமரலோகம், பிரம்மலோகம், மத்தியலோகம், பூலோகம் என்று சொல்லக்கூடிய 7 புதலங்களை படைத்து விட்டிருக்க உலகத்துல எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவந்துகளையும் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள சிவராசிகளை படைத்த மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சிவபெருமான் பட்டினி இல்லாமல் படியிழந்து வரக்கூடிய காலத்துல உலகத்தில் முதலாக பிறப்பு இருக்குமே தவிர இறப்பு கிடையாது. பூமியிலே பிறப்பு இருக்கு, இறப்பு இல்ல. இறப்புனா எப்படி தெரியுமா? ஒரு 140 வயசு 150 வயசு வந்த உடனே அப்படியே குறுகிட்டு போயிருவாங்களாம். ஆமா, உடனே வேளாண் இடத்துல குருதாளி உண்டு பண்ணி கண்ணு மட்டும் வெட்டுன்னு முழிக்குமா. குளிதாளிக்கு வச்சு ஒரு விளக்க பொருத்தி வச்சு மூடி வச்சிருவாங்க. அப்படிதான் ஆதி நாளையிலே இறப்பு இருந்திருக்கு. இப்படி இருக்க சனப்பெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதாம். அதிகரிக்க பூமி பாரம் கூடிக்கொண்டிருந்த உடனே பூமாதேவியானவளிடத்தில் இந்த பூமியை சுமக்கக்கூடிய யார் தெரியுமா? ஆதிசேடன். ஆமா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு தோல் விட்டு ஒரு தோலை மாத்துவானாம் பூமிய. அந்த ஆதிசேடன் பூமி பாரம் சுமக்க முடியாமல் பூமாதேவி இடத்திலே வந்து முறையிட்டான். அம்மா பூமாதேவி, பூமியிலே பிறப்பிருக்க தவிர இறப்பு இல்ல. என்னால் பூமி பாரத்தை தாங்க முடியல. பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்ல இதனை காதால கேட்ட பூமாதேவியானவள் எங்கையா வருகிறாள். அவ எங்க வாரா அம்மையான பூமாதேவி. பூலோகம் தன்னை விட்டு சிவலோகம் வருவாளாம். பகவானுடைய இடமதியில ஆண்டவனை பகவானே பூலோக ராஜ்யத்தில் பரப்பதுதான் இருக்குதையா, இறப்பதுதான் இல்லை ஐயா. பூமி பாரம் கூடுதையா, பூமி பாரம் அதை குறைக்க வேணும் ஆண்டவனே. எப்படி பூமாதேவி சொன்ன போது ஈசனான சோபரூமா யாரை வரவழைத்த ஆண்டவா இறைவா பூமி பாரத்தை குறைக்க வேண்டும் என்று பகவானிடத்திலே பூமாதேவி முறையிட ஆண்டவர் சோபெருமான் யாரை அழைத்தார் தெரியுமா? தெய்வலோக வள்ளுவர் அழைத்து ஒரு வெள்ளை யானையை கையில கொடுத்து பூலோகத்திலே போய் நீ பரயோசை அடிக்கணும். என்ன பரயோசை? பூ இருக்க, புஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, பழுத்த பழம் உதிர என்று பரயோசை அடிச்சிட்டு வா என்றார். வெள்ளையை கையிலே வாங்கி கொண்டு தெய்வலோக வள்ளுவரானவர் தெய்வலோகம் விட்டு பூலோகத்திலே வந்து
பூவிருக்க புஞ்சிருக்க காயிருக்க கனி இருக்க பழுத்த பழம் உதிரை என்று அடிக்க இப்படி அடிச்சுட்டு வந்தாரு பாருங்க. என்ன விளையாண்டுக்கிட்டு நிக்காங்களா பையங்க இவன மாதிரி ஒரு 4-5 பேர் விளையாண்டுக்கிட்டு ஏ யானைன்னா கருப்பாலா இருக்கு இது வெள்ளை யானை வந்திருக்க ஆன்னு சொல்லி சின்ன பையங்க வாக்குல என்ன கலியுகம் பத்தியா தெய்வலோக வள்ளுவன் கண்ணுல கல்ல மண்ண அள்ளி எரிஞ்சிட்டாங்க. வள்ளுவனுக்கு கண்ணு தாங்க முடியல. ஆனா போடாம பாருங்க யார் எப்படி போன எங்க மாற இருக்கா மண்ணு எங்க மாற உழுது பாரு. ஆமா ஆகையால யார் எப்படி போனான்னு சிவர் எப்படி சாஞ்சான்னு சொல்லி பரிவேசம் மாத்தி அடிச்சிட்டாரு. இப்படி என்ன போதர பொஞ்சோதர காயுதர கனியுதர பழுத்த பழம் உழ வேண்டும் என்று பரையோசை அடிப்பாரா தெய்வலோக வள்ளுவானோ பரையோச அடித்த போது உலக ராஜ்யத்தில் மனிதரும் சிவசந்து எம்மாண்டு மாடியோதையோ மாண்டு நல்ல மாடியுதையோ அந்த பூலோக ராஜ்யத்தில் கண்ணு வேத தாங்காம மண்ண கல்ல மண்ணாளி எரிஞ்சான் பாருங்க. வள்ளுவருக்கு கண்ணு வேலை தாங்கல. யார எப்படி போனானே செவரு அடி போய் சாஞ்சானே அவன பரையோசை மாத்தி அடிச்சிட்டாரு. எப்படி பூ உதிர புஞ்சு உதிர காய் உதிர கனி உதிர பழுத்த பழம் உதிரன்னு அடிச்சாரு பாருங்க. ஐயா ஆடு மாடு சிவ சுந்து மனிதர்கள் எல்லாம் சிசுல இருந்து பெரிய ஆட்கள் வந்தாலும் மாண்டு மடிஞ்சு கிடக்காங்க. அப்போது மீண்டும் பூமாதேவிக்கு பூமி வார்த்தை சுமக்க முடியல. ஆண்டவா இறைவா மக்கள் எல்லாம் மாண்டு படிந்து கிடக்காங்க. பூமி வார்த்தை என்னால சுமக்க முடியல. இதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க என்றார். அப்போது ஆண்டவர் சிவபெருமான் என்னையே அம்மா பூமாதேவி நீ கவலைப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பண்ண வேண்டாம். ஏ பூமாதேவி சொல்லும் கேட்டுக்கோ. எம்மா சுடலையாக பிறக்க போறேன், சுடுகாட்ட காக்க போறேன், மாயாண்டியா பிறக்க போறேன், மாயாண்டியா மையானத்தை காக்க போறேன், ஏ மையானத்தை காக்க போறேன். இப்படி பகவான் அவர் சொன்ன போது பார்வதியா ஓடிவார். ஆண்டவனே பகவான் சுடலையாக நீங்க பிறந்தார், பேச்சியாக நான் பரப்பேன், பேச்சியா நான் பறந்து, பேச்சியாக நான் பறந்து பிணங்களில் ஆளிக்க போ. பிணங்களில் ஆளிக்க போறே. இப்படி ஆண்டவன சோபரும் பூலோக ராஜ்யத்தே ஈசனான சோபரும் அம்மா அம்மா பூமாதேவி அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆலோசனை பூலோகம் போய் வா அம்மா. சுடலையாக நாம் பரப்பேன், சுடுகாட்ட காப்பேன் அம்மா. மாயாண்டியா நான் பறந்து மையானத்தை காப்பேன் அம்மா. பார்வதா தேவி அவள் பேச்சியாக தான் பறந்து ஏ பணத்தை ஆளிப்பாளம். பிறப்பேன், சுடுகாட்ட காப்பேன், மாயாண்டிய பிறந்து மையானத்தை காப்பேன் என்று ஆண்டவன் சொல்ல பார்வதி ஓடி வந்து நீங்க சுடலையாக பிறந்தா நான் பேச்சியா பறக்க போறேன், பிறந்து பிணங்கள் எல்லாம் அழிக்க போறேன் என்று அவதாரம் எடுப்பதற்காக ஆண்டவர் சிவபெருமான் சித்திரபுத்திரரை வரவழைத்தார். ஐயா சித்திரபுத்திரரே, உலகத்துல யார் எத்தனை பேர் பிறக்காங்க எத்தனை பேர் இறக்காங்கன்னு தெரியல, இந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு கொண்டு வாரினாரு.
உடனே சித்திரபுத்திரர் ஓடி வந்து பூலவத்து கணக்கு கைலாத்து கணக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி கழிச்சு பார்த்தாரு. பார்க்கும்போது என்ன சொல்றாரு, ஆண்டவா உலகத்திலே ஒரு நாளைக்கு 1000 இறப்பு 1001 பிறப்பு ஒண்ணு ஒன்னா கூடி இப்ப ஏகப்பட்ட வீடு கட்டுறதுக்கே இடமெல்லாம் போயிட்டு அப்படி இருக்க ஆண்டவர் சிவபெருமான் படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளக்க வேண்டும் என்று எறும்பு முதல் யானை வரை 8000 கோடி சிவசுந்துக்கும் கல்லுக்கள் இருக்க தேரைக்கும் கருக்குழி இருக்க சிசுக்களுக்கும் முட்டையில் முதல் குஞ்சு முதல் அனைத்துக்கும் படியளக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் படியளக்க புறப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி புறப்படுறானால் நாளி நல்ல திணையெடுத்து நாட்டு மக்களுக்கு படியளக்க நாட்டு மக்களுக்கு படியளக்க நமது ஆண்டவனான் சிவரும் உரிய நல்ல திணையெடுத்து உலகமெல்லாம் படியளக்க ஆளாக்கு திணையெடுத்து அகிலமெல்லாம் படியளக்க மகாணி திணையெடுத்து மாநிலத்தில் அவர் படியளக்க மாநிலத்திலையும் இப்பாடி படியளக்க போகும் நேரம் பார்வதா தேவி பகவான் முன்னே வருவாளா வந்ததொரு உமையவளோ கைதிறந்து சொல்லுவாளா ஆண்டவனே பகவானே அடியாள் வார்த்தை சொல்ல கேளும் இறையோனே பகவானே படியளக்க போகும் பார்வதி நாம் வருவேனைய பார்வதி நாம் ஆண்டவனே பகவானே இறையளக்க போகும் இடம் ஈஸ்வரி நான் வருவேன் ஐயா உணவளக்க போகும் இடம் உத்தமி நான் வருவேன் ஐயா படியளக்க நான் வருவேன் பகவானை பரம்பொருளை பார்வதியா கேட்கும் போது பகவான் அவர் சொல்லுவாரா பாடி பெண்ணை பார்வதிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளு பகவானும் போகியிடம் பார்வதி நீ வேண்டாம் அம்மா ஆண்டவனார் போகும் இடம் ஆதிசக்தி வேண்டாம் அம்மா இறைவனுமே போகும் ஈஸ்வரியாள் வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா ஈஸ்வரியா வேண்டாம்
இறைவா பூலோகவாசிகளை பார்க்க வேண்டும் ஆவலாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நானும் உங்களோட படியளக்க வருவேன் என்றாள் பார்வதி. இதனையெல்லாம் காதால் கேட்ட சிவபெருமான், பார்வதி உன்னை அழைச்சிட்டு போது பெருசல்ல, பூலோகத்திலே எல்லோரையும் நான் உள்போலை படைக்கவில்லை. ஒருவரை ஏழையாகவும் ஒருவரை பணக்காரராகவும் ஒரு ஆளுக்கு ஏகப்பட்ட வசதி கொடுத்து அதை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லாம படைச்சிருப்பேன். சில ஆளுக்கு 7-8 பிள்ளை குட்டியை கொடுத்திருப்பேன். ஒரு கோபுரத்தை கட்டி அது அருகிலே ஒரு குடிசையை கட்டியிருப்பேன். மாளிகையை கட்டி அது அருகிலே ஒரு மண் குடிசையை கட்டியிருப்பேன். ஒரு கூன் குருடு நொண்டி சண்டி என் படைப்பிலே பல விதமாக இருக்கும். என்னோடு நீ வருவையானா கண்டதை கேட்டதை எல்லாம் சொல்லுவா. அவர் ஏன் அப்படி இருக்காரு, இவர் ஏன் இப்படி இருக்காரு என்று கண்டதை கேட்டதை எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பான். படியளக்கதிலே காலதாமம் ஏற்பட்டுவிடும். ஆகையாலே நீ கைலாசத்தில் இருப்பாயாக, நான் போய் படி அளந்துட்டு வாரேன் என்றார். எல்லாம் காதாலை கேட்ட உமைகள் அதோடு கூட மொத்தத்துல என்ன தெரியுமா, கைலாசத்திலே ஒண்ணு சக்தி இருக்கணும், இல்லையான சிவன் இருக்கணும். 2 பேருமே பூலோகத்தை நாடி பெற்றோம்னா கைலாசம் ஆகிடும். அதனால கைலாசத்தில் பார்வதி நான் படியளந்துட்டு வாரேன் என்று பார்வதியிடத்தில் விடப்பட்டு ஆண்டவன் படியளக்க போகும்போது பார்வதா தேவியானவள் மனதிலே பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆண்டவன் பூலோகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போக முண்டக்காரு படியளந்துட்டு வாராரா இல்ல பட்னியா போட்டு வாராரா, படியளக்காரா இல்ல நம்மகிட்ட கதை அளக்காரா தெரிய வேண்டும் என்று சொல்லி பகவானை சோதிப்பதற்காக ஆதி சத்தியான பார்வதி யாரை அவர் விளைத்தா தெய்வலோக விசுவகர்மா விசுவனல்ல கர்மாவை விருப்பமுட வரவாளை வாருமையா விசுவகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். ஒரு காஞ்சர கங்கம்பு வெட்டி அதுல கட்ட சீமில் உண்டு பண்ணி திருக்காணி பூட்டும் மீட்டு கொண்டு வாரும் என்று சொன்ன தெய்வலோக விசுவகர்மா காஞ்சர கம்பு வட்டி கணக்கணு வசிமல் கடைந்து 7 வகை வரணமிட்டு திருக்காணி பூட்டு மீட்டு பார்வதியா இடமாதேலை சாமி திமிழ் கூட்டை கொடுப்பாரா. கடவுள் தேவி பார்வதி சிமிழ் கூட்டை கையில வாங்கி அழகை கண்டு விசுவனல்ல கர்மாவுக்கு சக்க சமானம் கொடுப்பாளா. அவ பகவானை சோதிக்கவே அந்த பார்வதியா ஏது செய்வார். கூட்டை கையில வாங்கிய பார்வதி பகவானை சோதிக்க வேண்டும். சிமுளோ சுத்து சிமுளுக்குள்ள ஒரு யானையை பிடிச்சு அடைச்சிருவோமா? யானை நிக்காது ஐயா. பச்சை பறவை அடைப்போமா? பச்சை பறவை நிக்காது. ஆடு மாட்டு அடைப்போமா? ஆடு மாடு நிக்காது. நம்ம குடத்துக்காரன் அடைச்சிருவோமா? நாளை கழிச்சு சோழிக்கு ஆடு வேணுமா? ஆமா. சிமுளுக்குள்ள என்னத்தை அடைக்கலாம் என்று பூமியை வித்து நோக்கி பார்க்கும்போது உலகத்திலே எல்லாத்துக்கும் சிறிய உயிர் சித்தரும்பு. 2 சித்தரும்புகளுக்கும் ஊறி போவதை கண்ணாலை கண்டார். தாயான பார்வதா தேவியானவள் சித்தரும்பு ஒழுக்கத்தை 2 பிடித்து சிமிழுக்குள்ளாக அடைத்து அதுக்கு திருக்காணி போட்டு மீட்டு ஊட்டி முந்தானியில முடிந்தாள். எக்கில சொருகிட்டு கிழக்கோட்டை வாசலுக்கு வந்த பார்வதா தேவியானவள்
அப்படியே கவுந்ததல நுமராம மௌனமா இருக்கிறான். இப்படி மௌனமாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் சிவபெருமான் படைத்து விட்டிருக்க சிவராசிகளுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் அப்படி பட்டினியும் இல்லாமல் ஆண்டவன் தான் படியளந்து வருவார். வந்ததொரு பகவானுக்கு தாயான பார்வதி பாதபூச பண்ணலையே, பாதபூச பண்ணலையே, பணிவடைகள் செய்யலையே, பணிவடைகள் செய்யலையே. ஐயா நீட்டினக்கால் மறக்கலை கவுந்ததலை அவுந்த கூந்தல் முடியாமல் மவனமாக இருப்பாள், மவனமாக இருப்பாள் மாயந்தங்கை பார்வதியா. மாயந்தங்க பார்வதியா இப்படி மவனமாக இருக்கும் போது ஆண்டவன் தான் படைத்து விட்ட சிவனுக்கு பட்டினியில் படியளந்து அளந்து வரும் பகவானை பார்க்கலையே பார்வதிய, பார்வதியை கண்ணால் கண்டு பகவான் அவர் கேட்பார், பாடியம்மா பார்வதியே பார்வதியே ஏதாயே வார்த்தை சொல்ல கேளடியோ கேளடியோ. பார்வதியே கேளடியோ. படி இழந்துட்டு வரும் பகவானுக்கு பாதபூசை பண்ணுவா, பணிவடைகள் செய்வா, வாருங்கள் இறைவா என்று எப்போது வரவேற்பா. அன்றைய தினத்திலே கவுந்த தலை நிமிரவில்லை, அவந்த கூந்தல் முடியவில்லை, நீட்டின காலம் அடக்கல, பகவான் வர்றது கூட பார்க்காம மாதிரி இப்படி மௌனமா இருக்கா. இந்த மௌனத்தை கண்ணாலை கண்ட இறைவன் பார்வதி நான் படியளக்க போகும்போது என்னை சந்தோஷமான முறையிலே படியளக்க அனுப்பி வச்ச, இப்ப மௌனமா இருக்கே, இங்க கைலாசத்தில் நடந்தது என்னன்னு கேட்கும் போது ஆண்டவா அடியாளுக்கு ஒரு சந்தேகம், அதானே வரக்கூடாது, உனக்கு வரக்கூடாது எனக்கு வரக்கூடாது. என்ன சந்தேகம்? உலகத்தில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் படியளக்க போனீர் அல்லவா, எல்லா உயிருக்கும் படியளந்தாச்சா பார்வதி? இந்த பரமநடக்கப்பட்ட படியிலே எந்த பழுதும் வந்து கிடையாது, எல்லா உயிரும் எல்லா மக்களும் எம்மக்கள் எம்மதமும் சம்மதம். கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் கருக்குழி இருக்க சிசுக்களுக்கும் எறும்பு முதல் 8000 கோடி சிவசுந்துக்கும் நான் படி அளந்து விட்டேன். இந்த பகவானுக்கும் படியிலே பழுது வந்தது கிடையாது, குறை வந்தது கிடையாது. பார்வதி உனக்கு அதுல என்ன சந்தேகம்? இறைவா என்னிடத்துல 2 சிவராசியானது 2 நாள் 4 பொழுதாக பட்டினியும் பௌசமாக இருக்கு. அந்த சிவராசிகளை கொண்டு வா, நான் படி அளந்திருக்கேனா அளக்கவில்லையா என்று பார்க்க வேண்டும் அல்லவா என்று சொல்ல தாயான பார்வதா தேவியானவள் முந்த ஆணியிலே முடிந்திருந்த சிமல் கூட்டைய வைத்து சிவபெருமானுக்கு முன்னாலே வைத்தாள். சிமலுக்கு இருக்கும் சித்தரும்பு ஒழுக்கமானது என்னென்ன பண்ணி கொண்டிருக்கு, அந்த சித்தரும்பு ஒழுக்கமானது வாயில் தனையரிசி கவ்வி கொண்டு சுத்தி சுத்தி வருகுதை, சுத்தி சுத்தி வருகுதை, அது சூழவட்டம் போடுதையா. இப்படி தினையரிசி கவி கொண்டு சுமல சுத்தி சுத்தி வார போது பார்த்தாரி சிவபெருமா வாடி பெண்ணை பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு,
அறைக்குள்ள இருந்துட்டாலும் இந்த அரணறியா மாய உண்டு மாய உண்டு மாய உண்டு இந்த அரணறியா மாய உண்டு மாய உண்டு மாய உண்டு ஏதாயே அறைக்குள்ள இருந்தாலும் அரணறிய மாய உண்டு செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாய உண்டு வாடி பெண்ணை பார்வதி படியளக்கும் பகவானை பரிசோதித்த காரணத்தால் உனக்கு 3 நல்ல பரவியாது 3 நல்ல பரவியாது தாயே முக்கண்டானும் கொடுக்க போறேன் கொடுக்க போறேன் படியளக்கும் பகவானை பரிசோதித்த காரணத்தினாலே ஆமா 2 எறும்பும் அப்படியே வாயில தெனரிசிய கவிக்கிட்டு சிம்மலை சுத்திக்கிட்டு வருது வருது இதனையெல்லாம் கண்ணாலை கண்ட இறைவன் பார்வதி படியளக்கும் பகவானை பரிசோதித்து விட்டாய் இறையளக்க ஆண்டவனை ஈடு செய்து விட்டாய் அல்லவா அதனால உனக்கு 3 பறவை கொடுக்க போறேன் என்ன பறவை முதல் பறவையிலே தர்க்கனுக்கு நீ மகளாக பிறந்து ஒரு நாள் தர்க்கனுடைய கோட்டையை அழியும் இரண்டாவது பறவையிலே அட்டகாளி 8 பேராக பிறந்து இந்த அவனி பூலோகத்தை காப்பாய் மூணாவது பறவை என்ன தெரியுமா மையான கரையிலே மையான பேச்சையாக பிறந்து பிணமும் சோறும் திம்பாய் பேய்களோடு ஆடுவாய் போ கடவத என்று சாமத்தை அளித்தார் சாமத்தை பெற்ற பார்வதி எங்கன்னே வருகிறாள் அவ எங்க வாராளான தாயார பார்வதியா ஏ மையான கரையதில சுடலை நல்ல பேச்சியாக அவதாரம் எடுப்பாளா பிணத்தமல்ல திம்பாளா பேய்களோட ஆடுவாளா மையான பேச்சு அம்மா உனக்கு வேலை நல்ல வேலை அம்மா வேலை விளையாடும் நேரம் அம்மா மையானக்கு இருப்பவளாம் ஏ மகாளி பேச்சு அம்மா உனக்கு வேலை நல்ல வேலை அம்மா விளையாடு நேரம் அம்மா ஏ மூஞ்சிக்காரு காலம்மா உனக்கு முதசாம நேரம் அம்மா ஏ ஆத்தூரு சுத்தாட உனக்கு கோட்டாத்து கண்டாங்கி கண்டாங்கி சேலக்காரி மையான பேச்சு அம்மா ஆடுவாளே பாடுவாளே தாய பாடுவாளே ஆடாளி போடுவாளே போடுவாளே உனக்கு வேலை நல்ல வேலை அம்மா வேலையம் தாய விளையாடு நேரம் அம்மா விளையாடு ஐயா மையான கரையதில தாயான பேச்சு அம்மா காப்பு மிட்டா கடையம் மிட்டா அவ கண்ணாடி வளையலிட்டா பூசுவாளா மஞ்சனைய தாய
பொன்னூரிக்கு வார்த்ததை போல் மலையது இருப்பவளா தாயான மலையரசி வனத்துக்குள்ள இருப்பவளா அம்மையான வனப்பேச்சி மையானத்து இருப்பவளா மகாளி பேச்சி அம்மா இருப்பவ மகாளி பேச்சி எந்தாய பேச்சி அம்மா மையான கரை அதுல பேய்களோட ஆடு ஆடா புடிச்சாம்பாணி வாழா மையான பேச்சி அம்மா மையான கரை அதுல மானிடவர் மத்தையில தில்லைவான காடதுல பிணமும் சோறுமாக பிசஞ்சி திம்பாளா மையான பேச்சி அம்மா 6 மாசம் ஒரு வருடம் அவ மையானத்தில் ஆடுவாள் அவ மையானத்தில் ஆடுவாள் இப்படி இறைவன் விட்ட சாமனத்தினாலே தாயான பார்வதி மையான கரையிலே 6 மாசம் ஒரு வருட காலமாக பேய்களோட ஆடி பிணமும் சோறும் பிசைஞ்சு தின்னு 6 மாசம் சாம நீங்கியது. கைலாச மலையிலே வந்து இறைவனுக்கு ஆண்டவா இறைவா அடியாளை மன்னிக்க வேண்டும், ஏதோ தெரிந்து தெரியாம சில தவறுகளை பண்ணிவிட்டேன் என்று 3 முறை சித்தினால் முடிவணங்கி நமஸ்கரித்தாள். இறைவா என்று பாதார வந்தத்தில் விழுந்தாள். உந்தனுக்கு மனமுறத்தின் உடையவனார் சிவபெருமான். அதனால படிகளுக்கும் பகவானை பரிசோதித்த காரணம் என்ன? ஆகையாலே என்ன இந்த பகவானை சோதித்த காரணம் என்னம்மா? ஆண்டவா நீங்களோ படியளக்க போறேன் படியளக்க போறேன்னு போயிருங்க. நமக்கு 2 பிள்ளை இருந்தும் ஒரு பிள்ளை கூட பக்கத்துல இல்ல. மூத்த மகனாகிய விநாயகப் பெருமான் தாயை போல பொண்ணு கேட்டான். தாயை போல அன்பு, தாயை போல பாசம், தாயை போல குணம், தாயை போல அழகுடையவள் என்னைக்கு வருகிறாளோ அன்னைக்கு எனக்கு திருமணம் என்று சந்தி தூரம் சந்தி விநாயகனாக அமர்ந்து விட்டான். இளைய மகன் வேல்முருகனை தந்தீர்கள். அவ என்ன பண்ணா, ஒரு சின்ன பழம், இந்த பழத்துக்காக நம்ம இடத்துல கோபப்பட்டு பழனிமலை போ அமர்ந்துட்டான். குன்றனுக்கு இடமெல்லாம் குமரனுக்கு இடமாக வழிபட்டு கொண்டிருக்கிறான். குறக்கோலத்தில் பெண்ணை கட்டி கடற்கரையில் இப்போ அமர்ந்துக்கிட்டான். 2 பிள்ளை இருந்தும் ஒரு பிள்ள கூட ஆபத்து கோதும்படி பக்கத்துல இல்ல. ஆகையாலே இறைவா எனக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? சொல்லட்டுமா? ஐயோ ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி மடியில் போட்டு விளையாட மதலை ஒன்று கை பிடித்து விளையாட கை குடந்த ஆண்டவனும் இல்லாம ஆண்டவனும் எனக்கு ஆண் குழந்தை பகவானை பரம்பொருள் பகவானும் இல்லாம பாலமரம் கடவுளுமே இல்லாம கை குழந்தை 8 நல்ல நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை பார்வதிய கேட்கும்போ பகவான் அவர் சொல்லுவார், வாடி பெண்ணை பார்வதி வார்த்தை ஒன்று 8 நல்ல நாளைக்குள்ள ஏந்தும் புள்ள தருவேனானா ஒந்தனுக்கும் உதவ மாட்டான் எந்தனுக்கு உதவ மாட்டான். மையானம் போவனம்மா மையானம் போவனம்மா மாண்டவீண
தாயே சுடுகாடு போவனம்மா சுட்ட பிணா இடுகாடு எரிந்த பிணா இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் பகவானவர் சொல்லும் போ பார்வதிய கேப்பாளா ஆண்டவனே பகவான் எவ்விதம் ஆனா 8 நல்ல நாளைக்கு எனக்கு ஏந்தும் பிள்ளை ஆண்டவா இறைவா 8 நாளைக்குள்ளாக ஆண்டவன் இல்லாம ஆண் குழந்தை வேணும் பகவான் இல்லாம பாலகன் வர வேண்டும் இறைவன் இல்லாம எனக்கு ஏந்தும் பிள்ளை வேணும் என்று பார்வதி கேட்க பகவான் சொல்லுகிறார் 8 நாளைக்குள்ளாக உனக்கு குழந்தை வர நந்தன்னா அந்த பிள்ளை நமக்கு உதவ மாட்டான் மையானம் போவான் ஒந்தனுக்கு உதவ மாட்டான் எந்தனுக்கு உதவ மாட்டான் மையானத்து கரையில சென்று மாண்ட பிணத்தை திம்பாம் பார்வதி இந்த பிள்ளை உனக்கு வேண்டாம் என்று சொல்லி பார்த்தாரு ஆண்டவா இறைவா எவ்விதமானாலும் 8 நாளைக்குள்ள எனக்கு கண்டிப்பா ஏந்தும் பிள்ளை தந்தையாக வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணுதா பார்வதி பிடிவாதம் பிடிக்க மாட்டா பிடிச்சா விடமாட்டாளே என்று சொல்லி ஆண்டவராகப்பட்ட சிவபெருமான் பெண்ணே பார்வதி 8 நாளைக்குள்ளாக உனக்கு ஏந்தும் பிள்ளை வேணுமானால் நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் என்னையா சொல்லுகிறார் வாடி அம்மா பார்வதி வார்த்தை ஒன்று சொல்ல கேள் 8 நல்ல நாளைக்குள் ஏந்தும் பிள்ளை வேணுமானா கோமதியா ஆத்தாங்கரையதில தாயே தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநாற்று காப்பணிந்து ஈரத்துவில்களைந்து தாயில சேர்ந்த பட்டோடுத்து கைலாச மலையதில கீழே கோட்டை வாசலில ஆயிரங்கள் மண்டபத்தில் அணியடிய எரியுதம்மா தூண்டாத மணி விளக்கு தங்கத்தோண பக்கத்துல தானே நீயும் வருவையான பகவானும் இல்லாமலே உனக்கு பாலம் வாரம் தாரு நம்மா உனக்கு பாலம் வாரம் தாரு நம்மா இப்படி கடவுளவர் சொல்லும் போது ஏ கடவுள் தேவி பார்வதியா வெள்ளி நல்ல கிழமையில சாமி மூஞ்சி நல்ல கரிக்காலையில தலையிலிட்ட எண்ணெயோடு தலைப்பினாக்கு மஞ்சளோடு கோமதியா நதிக்கரையில் எண்ணெய் தீர்த்தமாடி மாத்துடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி பார்வதி திருநாற்று காப்பணிந்தார் அணிந்தார் நல்ல துயில்காலைந்து சேர்ந்த பட்டோடுத்தி காப்பு மீட்ட கடைய மீட்ட தாயை கண்ணாடி வளையலிட்ட தாயான பார்வதி அவ எங்க வாராளான கைலாச மலையதில ஆதி கைலாச மலையதில ஏய் வாராளே பார்வதியா வாராளே பார்வதியா கீழே கோட்ட வாசலில ஆயிரங்கள் மண்டபத்தில் அணியணிய எரியுதை
அந்த தூண்டாத மணி விளக்கு அவ தங்கத்தோணு பக்கத்துல தானே மல்ல வருவாளா மணி விளக்கு முன்னாலே நமக்கு பிள்ளை வாரம் கிடைக்கும் என்று அவ முந்தியாந்தி நிற்பாளா படி முந்தியாந்தி நிற்கும் போது ஆண்டவன் தான் சோபருமா யாருக்குமே தெரியாம தூண்டாத மணி விளக்க பகவான் தூண்டி மல்ல வைப்பாரா அசையாத மணி விளக்க அசையாத மணி விளக்க ஆண்டவன் அசைத்து மல்ல வைப்பாரா அசைத்து மல்ல வைப்பாரா இப்படி அசைத்து மல்ல வைக்கும் போது மூணு சூடர் அதுதான் சாணி முத்து போல விழுந்துடுமா படி முத்து போல விழுந்த போது பிள்ளை வாரம் கிடைத்தது என்று ஆதிசக்தி பார்வதியா கூட்டி மல்ல பிடித்தாள் அவ விரித்து மல்ல பார்க்கும் போது சாமி காலும் அல்ல கையும் அல்ல காலும் அல்ல கையும் அல்ல ஒரு கட்ட போல ஒரு கையும் ஒரு கட்ட போல ஒரு கையும் சாமி மூக்கும் அல்ல மொழியும் அல்ல ஒரு முண்டம் போல ஒரு விதை கண்ணு மூக்கு செவியும் அல்ல இதனை கண்ட பார்வதி ஈசனிட ஓடி வார ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தைகள் பிள்ளவாரோ கேட்டதற்கு கேட்டதற்கு பெருமுண்டத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்கலாம் பெருமுண்டத்தை கொடுக்கலாமா 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 பிள்ளை வரம் கிடைத்தது என்று கூட்டி பிடிச்சு விரிச்சு பார்த்தா பாருங்க காலுமல்ல கையுமல்ல கட்ட போல உருளுது மூக்குமல்ல மொழியுமல்ல முண்டமா உருளுது ஆண்டவா இறைவா பிள்ளவரம் கேட்டதற்கு இப்படி பெருமுண்டத்தை கொடுக்கலாமா மதளை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா காலுமல்ல கையுமல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்லையே முண்டமா உள்ளது அந்த முண்டத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அம்மி கோலைக்குனால 2 பிடி உண்டு இல்ல இருக்கு இந்த முண்டத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன் என்று இறைவனிடத்தில் பார்வதி கேட்க பார்வதி நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்ட 8 நாள் பிள்ளை இப்படிதான் இருக்கும் ஆமா 10 மாதம் நிறவர சென்று பிறக்க பிள்ளையே அறகுறையோட பிறக்கு அதனால இந்த முண்டை உனக்கு வேண்டாமானால் அருகிலே பள்ளியறை இருக்கு இந்த பள்ளியறையில கொண்டு முண்டத்தை போடு அதுக்கு பிறகு ஆவணம் செய்வோம் என்றார் ஆண்டவன் இதனை எல்லாம் காதாலை கேட்ட பார்வதா தேவி முண்டத்தை கொண்டு வந்து பள்ளியறையிலே போட்ட போது பள்ளியறையிலே யார வரவழைத்தார் படைக்கும் பிரம்மா யோ பிரம்மா பள்ளியறையில் ஒரு முண்டை ஒண்ணு இருக்கு இந்த முண்டத்துக்கு காலு கை கண்ணு மூக்கு உருவடைக்க வேண்டும் என்று பிரம்மதேவனிடத்தில் சொல்ல இதனையெல்லாம் காதால கேட்ட பிரம்மதேவன் ஓடோடி வந்து முண்டத்தை கையில் எடுத்து காலு கை கண்ணு மூக்கு உருவடைக்கும் வேளையிலே உருவடைத்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுத்தார் சிவபெருமான் என்னை உருவடைத்தாரே பரமதேவன் பரமதேவன் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தாரே சிவபெருமான் பிரமதேவர் பிரமதேவர் உயிர் கொடுத்த நல்ல வேளையில
ஏ குவ குவ என்று சொல்லி குழந்தை சத்தம் போடுதையா குழந்தை சத்தம் காதில் கேட்டு ஓடி வாராளே பார்வதியா என்னை பாலகனை கண்ணால் கண்டு அவ வாரி மல்ல கையில் எடுத்தா மகனை வலது கண்ணத்தோடு கையில் எடுத்தா மகனை ஏந்தி நல்லோ கையில் எடுத்தா இருபுறமோ முத்தமிட்டா கொப்புளடுத்து நல்ல குளிப்பாட்டி நீராட்டி தாராட்டி நிலத்து நாளே பொட்டும் போட்டு தாராட்டி ஓராட்டி தாய்தனை பாலோ அமது ஊட்டி பச்சை நல்லோ நரம்போடி மகனுக்கு பாலா அமிர்தமாது கொடுப்பாளா தாயான பார்வதியா பகவானிட நல்ல ஓடி வந்து ஆண்டவனே பகவானே 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 ஏ எனது மகே கண்மணிக்கு பகவானே எனது மகே கண்மணிக்கு ஐயா பேர் கொடுக்க இப்போ வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா பார்வதியாளோ கேட்ட போது பகவான் அவரங்கே ஓடி வந்து குழந்தையத்தானே கையில் எடுத்து என்ன என்ன பேர்களையும் ஈசம் பகவானும் கொடுப்பாரானா சுடரளி வரில பிறந்ததாலே பிறந்ததாலே அவருக்கு சுடலை என்று சொல்லி பிறந்ததாலே சுடலை என்று சொல்லி பேர் கொடுத்தாலே மகனே மாயமாக வந்து பிறந்ததாலே மாயாண்டி சுடலை என்று பேர் கொடுத்தார் உண்டமாக உருண்டதாலே உருண்டதாலே அவருக்கு முண்ட சாமி என்று பேர் கொடுத்தார் உருண்டதாலே முண்ட சாமி என்று பேர் கொடுத்தார் இப்படி மூணு நல்லோ பேர் கொடுத்தார் முக்கண்டனார் சிவபெருமா மணி விளக்கிலையும் பரந்த தெய்வம் ஏ மடையடி சுடல மாயாண்டி உனக்கு வேலை நல்லோ வேலை ஐயா மடையடியா உனக்கு விளையாடும் வேலை ஐயா ஏ மடையடியா மாயாண்டி வாராரே வாராரே சுடலத்தை வாராரே ஏ மூஞ்சி நல்லோ கருக்கலையா கருக்கலையா சுடலைக்கு முதசாம கருக்கலையா ஏய் மடையடியா மாயாண்டி
மடையடி சுடல ஐயா உனக்கு வேலை நல்லோ வேலை ஐயா வேலை ஐயா சுடலைக்கு விளையாடோ வேலை ஐயா அவர் சுடரொளிவில் பிறந்ததாலே சுடர ஐயா சுடரொளிவில பிறந்த புள்ள செல்ல புள்ள சுடல ஐயா பேச்சி மாவன் பெரும் சுடல பேய்களுக்கு ராசாவா பேரு பற்ற சுடல ஐயா மடையடியில அமர்ந்த தெய்வம்
விளையாட